வணக்கம். ரெயின்போ 360ல உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு குரு சிஷ்ய கதை. ஆச்சாரியார் வேதன்கிறவரு, அவரோட ஆசிரமத்தை விட்டு அதிகாலையில் கிளம்பிட்டு இருக்கார். அவர் பக்கத்து நாட்டு அரசன் யாகத்து செய்கிறதுக்கு கூப்பிட்ருக்கார். சாதாரணமாக ஆச்சாரியார் அந்த ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் வெளியில் போகிறதெல்லாம் இல்லை. கோவில் குளம்னு கூட போக மாட்டார். ஏன்னா இருக்கிற இடத்துலையே தியானத்தில் இறைவனை தரிசிக்க முடியுங்கிறப்போ எதுக்கு வெளியிலலாம் அலையணுங்கிறது அவருடைய சித்தாந்தம். அரசனோட அழைப்பை தவிர்க்க இயலாமல் தான் பக்கத்து நாட்டுக்கு யாகம் செய்ய புறப்பட்டுருக்கார். அப்போது அவருடைய பிரதான சிஷியனான உத்தங்கனை கூப்பிட்டு, நான் யாகம் முடித்து வர்ற வரையிலும் குரு பத்னியையும் மற்ற சீடர்களையும் ஆசிரமத்தையும் நீ தான் இருந்து கவனிச்சிக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு கிளம்புற. போனதுலேருந்து உத்தங்கன் ஆசிரமத்து அனைத்து வேலைகளையும் பரபரப்பாக செய்கிறான். ஆசிரமத்து பசுமடத்தில் இருக்கிற பசுக்களுக்கு தீவனம் கொடுக்கறதுலேருந்து தூய்மை பணி வரை அவன் செய்த வேலைகள் பல பல. ஆச்சாரியார் யாகம் முடிந்து திரும்பி வந்து விட்டார். அவரிடம் குரு பத்தினி உத்தங்கனோட சிறப்பான பணியை பற்றி பாராட்டி சொல்கிறாங்க. குருவும் உத்தங்கனை கூப்பிட்டு, உன்னுடைய குருகுல வாழ்க்கை முடிவடைந்தது, நீ அனைத்தையும் சிறப்பாக கற்றுவிட்டாய், நீ இப்பொழுது ஆசிரமத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நீ செல்லலாம், நீ ஒரு மடத்தை நிர்வாகம் பண்ணும் அளவிற்கு நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி நீ கிளம்பலான்னு சொல்கிறாரு. அப்போது தயங்கி நிற்கிறாரு உத்தங்கன். குருவே, தங்களுக்கு குரு தட்சணையாக என்ன வேணும்னு கேளுங்க, அதை நீங்கள் கேட்குறத நான் தந்துட்டு போகிறது தான் சிறப்பு. ஏன்னா நான் கற்ற கல்வி எனக்கு பயன் தரணும்னா குரு தட்சணையை கொடுக்கணுங்கிறது சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாரு உத்தங்கன். அதுக்கு குரு சொல்ற, இல்லாத நேரத்தில் இந்த ஆசிரமத்தை நீ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டதே நீ எனக்கு கொடுத்த குரு தட்சணையாக நான் அதை ஏற்றுக்கிறேன், நீ புறப்படலான்னு சொல்கிறாரு. அப்போது தயங்கிக்கிட்டே, குருவே, நான் கற்ற கல்விக்கு நான் ஏதாவது குரு தட்சணை கொடுத்தா தான் எனக்கு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி தயங்கி உத்தங்கன் சொல்லவும், சரி, எனக்கு குரு தட்சணை எதுவும் தேவையில்லை, நீ குரு பத்தினிக்கிட்ட ஏதாவது தட்சணை வேணுமான்னு கேளு, அவங்க கேட்குறத நீ கொடுத்துட்டு கிளம்பு அப்படி. அதே போல் உத்தங்கன் குரு பத்தினிக்கிட்ட, குரு தட்சணையாக என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சுட்டு போகிறதுக்கு சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்தம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுது, பௌஷ்ய மன்னனோட மனைவி அந்த ராணி காதில் 2 குண்டலங்கள் போட்டிருக்காங்க. விரதையான அந்த ராணியோட காதில் இருக்கிற அந்த குண்டலங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை, அது ஒளி வீசக்கூடியது. அப்படின்லாம் குண்டலங்களை நீ வாங்கிட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி உத்தங்கனை கேட்குறாங்க அந்த அம்மா. அவரும் நான் பௌஷ்ய மன்னன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இவங்கள்ட்ட விடை பெற்று கிளம்புறாரு. இந்த குரு சிஷ்ய குரு பத்தினி இவங்க உரையாடலை மேலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த தேவேந்திரன் இந்த உத்தமமான உத்தங்கனுக்கு ஏதாவது உதவி பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உத்தங்கன் பௌஷ்ய மன்னனை நோக்கி நடந்து போயிட்டுருக்க வழியில் ஒரு கம்பீரமான மாட்டு மேலே ஒரு மனித உருவில் வராரு. அப்போ உத்தங்கன் பார்க்குறான், அவர் முகத்தை பார்த்தாலே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் போல் இருக்குது அப்படின்னு அவனுக்கு யோசிக்கிறான். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ நெடுந்தூரம் போகிற, அதனால் இந்த மாட்டு சாணத்தையும் சிறுநீரையும் கலந்து சாப்பிட்டு போனீன்னா உனக்கு போகிற தூரத்துக்கு வலு சேர்க்கும், நீ எளிதாக நீ உன்னுடைய வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க தோணுச்சு, ஆனால் கேட்கல. அவர் சொன்ன மாதிரியே சாணத்தையும் அந்த மாட்டோட சாணத்தையும் அந்த சிறுநீரையும் கலந்து, இவன் ஏற்கனவே ஆசிரமத்தில் பஞ்சகவியம் சாப்பிட்ட பழக்கம் இருக்கிறதுனால
அது ரெண்டையும் சேர்த்து கண்மூடி தியானம் பண்ணி சாப்பிட்டு கண்முழிச்சு பார்க்குறான். அந்த பெரிய மனிதரையோ அந்த மாட்டையோ காணோம். சரி, அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி வேகமாக பௌசிய மன்னனை நோக்கி போய் சீக்கிரம் சேர்ந்துடுறான். சேர்ந்து மன்னனை அடைந்து தன்னுடைய குரு தட்சணையாக இந்த பட்டத்தரசியோட கவச குண்டலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மன்னன் சொல்கிறான், நீயே அந்தப்புறம் போய் ராணிக்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்தப்புறம் அனுப்பி விட்டுறாரு. அந்தப்புறம் போய் போகிறான். நிறைய பெண்கள் இருக்காங்க, ஆனால் ராணியையே அவனால் பார்க்க முடியல. திரும்ப மன்னன்ட்டே வந்து சொல்கிறான், நான் அந்தப்புறம் முழுவதும் தேடிட்டேன், ராணியை பார்க்க முடியல அப்படின்றான். ராணியை காணோம் அப்படின்றான். நான் அந்தப்புறம் முழுவதும் சுற்றி விட்டேன், ராணியை காணவில்லையே அப்படின்றான். அதுக்கு அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நீ வந்து குளிச்சுட்டு தூய்மையாக போனால் மட்டும்தான் பதிவிரதையான ராணியை பார்க்க முடியும். நீ சாதாரணமாக போனாக்கா கண்ணில் தென்பட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மன்னன். மன்னன் சொன்னதை கேட்டு மறுபடி குளிச்சுட்டு தூய்மையாக அந்தப்புறத்துக்குள்ளே போகிறான். அப்போ அவனை தாய்மை உள்ளத்தோட அவனை வரவேற்று ராணி கேட்குறா, வந்த விஷயம் என்னன்னு கேட்குறா. அவன் வந்து தன்னுடைய குரு தட்சணையாக உங்களோட கவச குண்டலம் வேணுங்கிற விஷயத்த கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, இந்த கவச குண்டலங்கிறது ஒரு அணிகலன் தானே தவிர அதில் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. தர்மம் பண்ணி அதனால் கிடைக்கிற சந்தோஷம்லாம் கூட இதில் கிடைக்காது. நம்ம உணவு நல்ல இனிப்பான உணவை சாப்பிடும்போது நாக்கு தித்திக்குது, குண்டலம் போட்டிருக்கிறதுனால காது இனிக்குதான்னா இல்லை. உனக்கு இந்த குண்டலம் பயன்படுதுன்னா எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு குண்டலங்களை கலட்டி அவன் கையில் ஒப்படைச்சிட்டு, அவன் கையில் வாங்கின உடனே அது வந்து அந்த குளிர்ச்சி அவனை வந்து குளிர்ச்சியில் அவன் அப்படியே மெய்மறந்து போகிறான். அப்படியே ஒளி வீசுது. அப்போது கிளம்பும்போது இன்னொரு விஷயத்தையும் ராணி சொல்கிறா, இந்த கவச குண்டலங்கம் மேல் பல பேருக்கு கண் இருக்கிறது, போகும்போது மிகவும் கவனத்தோடு செல்ல வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி அவனுக்கு வாழ்த்தி அனுப்புகிறா. இவனும் விடைபெற்று கிளம்புறான். இவன் ஆசிரமத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கப்போ இவனை பின்தொடர்ந்து தட்சன் அப்படிங்கிற ஒரு நாகம் மனித உருவில் இவனை தொடர்ந்து போயிட்டுருக்கு. அவனுக்கு அது தெரியல. அவன் போயிட்டுருக்கும்போது அந்த வழியில் இவன் சோர்வின் காரணமாக ஒரு குளத்தில் முகம் கழுவிட்டு அப்புறம் பயணத்தை தொடரலாம். மரத்தடியில் குண்டலத்தை வச்சுட்டு போய் முகம் கழுவிட்டு சாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்து பார்க்குறான். குண்டலத்தை காணும். சுற்றி முற்றியும் பார்க்குறான். ஒருத்தன் கை இடுக்கில் ஒளி தெரியுது. அவன் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது தெரியுது. விரட்டிகிட்டு போகிறான். அவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பாம்பாக மாறி அப்படியே ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிடறான். பொந்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்றான். இவன் அங்கே கிடைக்கிற குச்சியை வச்சு தோன்றான். அது குச்சால் எப்படி அவ்வளோ தூரம் தோண்ட முடியும்? தோண்டிக்கிட்டே இருக்கான். அப்போ பொத்துன்னு பக்கத்தில் ஒரு ஆயுதம் வந்து விழுவுது. அந்த ஆயுதத்தை எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் எளிதாக தோண்டினா அது ஒரு பெரிய சின்ன பொந்துங்கிறது ஒரு பாதாளமாக குகையாக மாறுது. அதில் உள்ளே போகிறான். அதில் உள்ளே போனால் அது நாகலோகத்துக்கு போயிடுச்சு. அது நாகலோகத்துக்கு போகிற வழி. அது நாகலோகத்துக்கு போய் சீக்கிரமே அவனை கொண்டு போய் நாகலோகத்தில் போய் சேர்ந்துட்டான். நாகலோகத்தில் கருப்பு நூலாலும் வெள்ளை நூலாலும் அந்த ரெண்டு பெண்கள் வந்து ஒரு துணி நெய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஒரே நேர இடைவெளியில் அந்த நூலை நெய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் 12 ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் இருக்கிறது. அதுவும் ஒரே சீராக சுழண்டு கொண்டு இருக்கிறது. இவர்கள் நெய்வதற்கும் அந்த சக்கரத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது மாதிரி தெரியுது. இந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் ஒரு குதிரை நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் அருகிலேயே ஒரு மனிதர் இருக்கார். இவன் அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு அந்த குண்டலம் வேணும்னு சொல்லி கேட்குறான். அந்த குண்டலம் கிடைக்கணுன்னா ஒரே வழி, நீ இந்த குதிரையோட பின்பக்கத்தில் ஓங்கி உதைக்கணும். உதைச்சா உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவனுக்கு கேள்வி மனசுக்குள்ளே வருது. அவன் பெண்கள் அணிகிற அந்த குண்டலத்துக்கும் இந்த குதிரைக்கு பின்னாடி உதைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேள்வி கேட்கணும் போல் தெரிஞ்சுது.
ஆனால் கேட்கல. இவன் தனது சக்தி முழுவதும் திரட்டி உத்தங்கன் என்ன பண்ணுறான், அந்த குதிரைக்கு பின்னாடி ஓங்கி ஒரு உதைய விட்றான். உடனே குதிரையோட உடம்பு முழுவதும் இருக்கிற மயிர்கால்கள்லேருந்து நெருப்பும் புகையுமா வருது. அந்த நாகலோகம் முழுவதும் புகை மண்டலமாகிடுது. அப்போ இந்த நாகராஜனுக்கு உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அதில் ஓடி வந்து இவன்கிட்ட கவச குண்டலத்தை கொடுத்துட்டு ஏன்னா அதுக்கு அவன் திருநத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஓடிடுறான். உயிர் பிழைச்சா போதுங்கிற மாதிரி ஓடிடுறான். இவன் கைக்கு கவச குண்டலம் வந்தும் இவன்கிட்ட வந்து சந்தோஷம் இல்லை, வருத்தத்தோடு இருக்கிறான். அப்போ அந்த மனிதர் பக்கத்தில் இருந்த மனிதர் கேட்குறாரு, என்ன உனக்கு தான் கவச குண்டலம் கிடைச்சிருச்சே, நீ ஏன் இன்னும் வருத்தத்தோடு இருக்க அப்படின்னு. இந்த கவச குண்டலங்கள் என்னோடய குருக்கிட்ட கொடுக்கணும், குரு தட்சணையாக குரு பத்தினி கொடுக்க வேண்டியது, அதற்கு இன்னும் அரை நாளிகை தான் உள்ளது. அரை நாளிகையில் எப்படி ஆசிரமத்தை போய் சேர்றதுங்கிற அந்த வருத்தத்தில் தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த மனிதர், நீ ஒன்றும் கவலையப்படாத, இந்த குதிரை சாதாரண குதிரை இல்லை, இது ஒரு கால குதிரை. நீ வந்து அந்த கவச குண்டலத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு இது மேலே ஏறி கழுத்தை இறுக பற்றிக்க, எங்கே போகணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்க, அடுத்த நொடி உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுரும், அதனால் காலத்தில் நீ போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஆச்சரியம், வேறு எதுவும் கேட்கல. இவனுக்கு வந்து எப்படியாவது வேலை நடந்தால் போதும் தானே. அதனால் கவச குண்டலத்தில் பத்திரப்படுத்திக்கிட்டு கையில் இறுக வச்சுக்கிட்டு மேலே ஏறி உட்காந்து இறுக பற்றிக்கிறான் குதிரையை. குதிரையின் கழுத்தை இறுக பற்றி கொண்டு அவன் கல்வி பயின்ற ஆசிரமத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அடுத்த செகண்டு ஆசிரம வாசலில் குதிரை இவனை இறக்கி விடுது. அதுக்குள்ளே குருநாதரும் குரு பத்தினியும், ஐயோ நேரத்தில் குழந்தை வந்து சேரணுமே, நேரம் சொன்ன கெடு நெருங்கிட்டு இருக்கேன்னு அவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை வணங்கி உத்தங்கன் குரு பத்தினிக்கிட்ட குண்டலங்களை கொடுக்குறான். குருவும் குரு பத்தினியும் அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. கடவுளின் அருளாலும் உங்களோட ஆசீர்வாதத்தாலும் நான் வந்து குறித்த நேரத்தில் வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் இதுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவும் குழப்பமாக இருக்குது குருவே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் குருநாதர்கிட்ட சொல்கிறான். குழந்தாய், அந்த மாட்டின் மீது அமர்ந்து வந்த பெரியவர் இந்திரன். அவர் கொடுத்தது, உனக்கு கொடுத்தது, சாப்பிட கொடுத்தது அமிர்தம். அந்த அமிர்தத்தை நீ சாப்பிடாமல் இருந்தீன்னா நீ அந்த நாகலோகத்து விஷத்துலேருந்து தப்பிச்சிருக்க முடியாது. இது உனக்கு உன்னுடைய குரு பக்திக்காக இந்திரன் கொடுத்த பரிசு. அப்புறம் நீ வந்து அந்த சிறிய பொந்த ஒரு ஆயுதத்தால் தோன்றினியே, அந்த ஆயுதம் இந்திரனோட வஜ்ராயுதம். அதனால்தான் அந்த சிறிய பொந்தை தோண்டி பெரிய குகைக்குள்ளே போய் அந்த நாகலோகத்துக்கு அடைய முடிஞ்சுது. கீழ் உலகத்தில் கருப்பு வெள்ளை நூலால் துணி நெய்து கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னாயே, அந்த கருப்பு நூல் என்பது இரவு, வெள்ளை நூல் என்பது பகல். வெள்ளை நூலாலும் கருப்பு நூலாலும் மாறி மாறி அவர்கள் நெய்து கொண்டிருப்பார்களே, அந்த பெண்கள் இருவரும் இறைவனின் வேலையாட்கள். அவர்கள் தொடர்ந்து நெய்வதால் தான் இங்கே இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. அதுக்கு அருகில் இருந்த ஒரு சக்கரம் சுழன்று கொண்டிருந்ததல்லவா, அந்த சக்கரம் 12 ஆரங்கள் இருந்திருக்கும். அந்த 12 ஆரங்கள் 12 மாதங்களை குறிக்கும். அது தொடர்ந்து இயங்குவதால் தான் நமக்கு காலம் நகர்கிறது. அதற்கு அருகில் இருந்த மனிதர், அவர் தான் காலதேவன். அந்த காலதேவனுக்கு அருகிலே இருந்த குதிரை தான் சக்தி. சக்தியோடு ஒரு விஷயத்தை செஞ்சால் எளிதாகவும் விரைவாகவும் அதை செய்து முடிக்கலாம் என்பதற்கு, இப்போது நீ செய்தது போலவே ஒரு விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கலாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இப்போ குருவும் குரு பத்தினியும் உத்தங்கனோட தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மேலோகத்திலிருந்து மலர் மாறி பொழிகிறார்கள் தேவர்கள். உத்தங்கனோட குரு பக்தியை மெச்சி இப்படி ஒரு பகுதி மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.